2.30 ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்பலன் ரூபாய் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க. ஓகே, ஸோ இதில் பாருங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய 207 ரூபாயில கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுமாறு. கூட்டுத்தொடர் வரிசைன்னா நமக்கு தெரியும் என்னென்னு, ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன இருக்கும்? ஏ பிளஸ் டி, அடுத்தது ஏ பிளஸ் 2D, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே ரைட், இப்படி போயிட்டே இருக்குமா? ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுல அவங்க வந்து 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க. 3 பாகங்களா பிரித்து கொடுக்கும்போது அதுல 2 சிறிய தொகைகளை பெருக்குனா 4623 அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப 3 பாகமா பிரிக்கிறாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான கூட்டுத்தொடர்ல அடுத்தடுத்த உறுப்பை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி, ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஏ மைனஸ் டில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 குழந்தைகள் பெறும் தொகை கூட்டுத்தொடர் வரிசையில் அமைவதால் அவற்றை ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி என்க. தொகையின் கூடுதல் என்னது? 207. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 3ஐயும் கூட்டலாம். இதான் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? கூட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு பிளஸ் இங்க ஒரு பிளஸ். ஓகே ரைட். இப்போ இதுல பாருங்க எத்தனை ஏ இருக்கு? இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி சமம் 207 எழுதலாம் அல்லவா? இப்போ இதுல எது கேன்சல் பண்ணலாம்? மைனஸ் டிக்கு பிளஸ் டி கேன்சல் ஆச்சுன்னா மொத்தம் எத்தனை ஏ இருக்கு? 3 ஏ. அதான் இங்க போட்டிருக்காங்க. 3 ஏங்கிறது 207. அப்போ ஒரு ஏங்கிறது என்ன? ஸோ 3 ஏங்கிறது 207 அப்படின்னா ஸோ ஒரு ஏ எப்படி கிடைக்கும்? ஸோ 207 3ஆல வகுக்கணும். அப்ப என்ன வரும் பாருங்க. ஸோ 6 3 18 மிச்சம் 27 9 3 27. அப்ப ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது? 69. ஸோ அதான் இங்க போட்டிருக்காங்க. ரைட். அப்போ நம்மளுக்கு இங்க ஏ கிடைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு டி தெரிஞ்சாதான் இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும், ஏ மைனஸ் டி என்ன இருக்கும், ஏ பிளஸ் டி என்ன இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ரைட். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ஒரு க்ளூ பாயிண்ட் என்னன்னா, இரு சிறிய தொகைகளுடைய பெருக்கல் பலன் வந்து 4623 சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதலாம். தட் இஸ் பாருங்க 2 சிறிய தொகை. இப்போ இங்க கொடுத்துருக்கிறதுலயே இப்போ நம்ம வந்து ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி எடுத்திருக்கோம்ல. இப்போ ஏங்கிறது ஒரு தொகை. இப்போ 5 ரூபான்னு எடுத்துட்டோம்னா ஏ பிளஸ் டி, இப்போ டிங்கிறது 1 ரூபான்னு இருந்தா கூட 5 பிளஸ் 1 6 ரூபா வரும். இது 5 ரூபா, இது 6 ரூபா வரும். பட் ஏ மைனஸ் டிங்கிறது 4 ரூபா வரும். அப்போ 2 சிறிய தொகைங்கிறது எது ரெண்டையும் குறிக்கும்? தட் இஸ் இந்த ஏ மைனஸ் டியையும் ஏவையும் குறிக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஏ மைனஸ் டி ஏவை வந்து என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்கல் பலன் தான் என்ன கிடைக்குதுன்னா 4623. அப்போ ரெண்டையும் நான் பெருக்கியிருக்கேன். பெருக்குனா ஸோ 4623 கிடைக்குது. ரைட். இப்போ இது உள்ள வந்து என்ன பண்ணலாம்? ஏக்கு பதிலாக 69 போடலாம் அல்லவா? ஸோ அதான் போட்டாச்சு. ஸோ 69 மைனஸ் டி இன்ட்டு ஏக்கு பதிலாக 69 போடுங்க. ஸோ 4623. இப்போ இங்கே 69 வந்து பெருக்கல்ல இருக்கு. அப்போ நம்ம இது எப்படி எடுத்துட்டு வரணும்? 69 மைனஸ் டி சமம் 4623 கீழ் 69. 69 6 டைம் என்னது? தட் இஸ் 414. ஓகே, இப்போ கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 2ல 4 போச்சு, அதான் 12ல 4 போச்சுன்னா 8, 5ல 1 போச்சுன்னா 4. ஓகே 483. ஸோ 7 69 எவ்வளோ? 483. ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 67. அப்போ 69 மைனஸ் டி சமம் 67, மைனஸ் டி சமம் 67 மைனஸ் 69, மைனஸ் டி சமம் மைனஸ் 2. அப்போ டி சமம் 2. எனவே 3 குழந்தைகளுக்கு தாய் பிரித்து கொடுத்த தொகை அப்போ ரூபாய் எவ்வளவு? 69லேருந்து 2 கழிக்கணும். ஸோ நம்ம இங்கே அதானே பார்த்தோம். தட் இஸ் 69லேருந்து டியை கழிக்கணும். இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? 69லேருந்து டியை கழிக்கணும். அப்புறம் 69, அப்புறம் 69 கூட டி. டிங்கிறது என்னது? 2 கூட்டணும். ஓகே, ஸோ அதான் இங்கே 69 மைனஸ் 2 69. அடுத்தது 69 பிளஸ் 2, அதாவது 69ல 2 போச்சுன்னா 67. 69 ரூபா அப்படியே போட்டுக்கோங்க. 69 கூட 2 கூட்டினா 71. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.31. 8 7 1/4 6 1/2 5 3/4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்ட்டாங்க. ரைட். ஸோ நம்மளுக்கு இங்க 15 உறுப்புகளுடைய கூடுதல் அப்படின்ட்டாங்க. கூடுதல் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் இந்த ஃபார்முலா தான். தட் இஸ் SN ஈக்குவல் டு நண்டு டு அண்டு அப்படின்னு. தட் மீன்ஸ் இங்க பாருங்க எழுதுறேன். ஸோ நண்டு டு அண்டு.
இப்போ என்ன பண்ணணும், எப்பவும் போல் இங்கே ப்ளஸ் பண்ணி இங்கே -1 பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நண்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா n/2. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ n/2 நண்டுக்கு n/2ன்னு எழுதிக்கோங்க. 2 அண்டுக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க. அப்புறம் அண்டுக்கு தான் a + n-1 இன்ட்டு d. இது நான் உங்களுக்கு நிமோனிக்ஸாக நான் சொல்கிறேன். ஓகே ரைட். இந்த ஃபார்முலா படி நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, தட் இஸ் n தேவைப்படுது. n அவங்க கொடுத்துட்டாங்க 15 உறுப்புகள் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே a தேவைப்படுது. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் உறுப்பு, அது தெரியும் நம்மளுக்கு. இங்கே 8 இருக்கு. ரைட். அடுத்தது இங்கே d இருக்கு இல்லையா, இங்கே தீர்வில் எழுதியிருக்கு. தட் இஸ் இங்கே முதல் உறுப்பு a = 8. d வேணும்னா dக்கு என்ன நமக்கு தெரியும், தட் இஸ் T2 - T1 அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ term 2 - term 1. ஓகே, இங்கே T2 அப்படிங்கிறது என்னது, term 2, தட் இஸ் 7/4. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் T1 என்னது 8. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டாச்சு. அப்போ 7/4 எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், தட் இஸ் இப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ 7ஐயும் 4ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ஸோ இப்போ 7 நாங்க 28 இங்கே ப்ளஸ் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 1 கூட்டிக்கிட்டா ஸோ 29 ஆச்சு. கீழே இருக்க 4 அப்படியே தான் போட்டுக்கணும். அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம், 29/4ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. தட் இஸ் 29/4. ரைட். -8 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, எல்சிஎம் எடுக்கணும்னா இப்போ இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம், தட் இஸ் 8 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 1 4 மாத்திரம்னா இதை 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும், அப்படித்தானே? அப்போ ஸோ மொத்தமாக இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் 4 போட்டோம்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய 29 அப்படியே போட்டுக்கோங்க. 8 32 போட்டுட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. 29ல் 32 போச்சுன்னா -3/4. அப்போ நமக்கு d என்னன்னு கிடைக்குது, -3/4ன்னு கிடைக்குது. கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் Sn, அதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸ், அதுதான் Sn போடுவாங்க. அது என்ன ஃபார்முலா, நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாவை வந்து இங்கே எழுதணும். ஓகே ரைட். தட் இஸ் n/2 + n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு d அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் போடலாம். ஓகே, என்னங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 15 நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதான் நம்ம போடணும். ஸோ 15. ஸோ எஸ் 15 என்னன்னா 15/2 ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஸோ 8. அதாவது அதுவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 15, டிக்கு பதிலாக என்ன போடலாம், ஸோ இப்போ தானே கண்டுபிடிச்சி வச்சோம், -3/4 அது போட்டாச்சு. ரைட். இப்போ இது என்ன ஆகும் பாருங்க, தட் இஸ் 15/2 இன்ட்டு 2 16 ப்ளஸ் 15ல் 1 போச்சுன்னா 14. அப்புறம் பெருக்கல் என்ன இருக்கு, -3/4 இருக்கு. ரைட். இப்போ பாருங்க எதை நம்ம அடிக்கலாம், தட் இஸ் 2ஆம் வாய்ப்பாடில் அடிங்க. 2 4 7 2 14. ஓகே, இப்போ என்ன ஆகுது, தட் இஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்குது, மைனஸ். இப்போ இங்க என்ன இருக்கு, தட் இஸ் 16 முழு எண்ணாகவும் இங்க 21/2 பின்ன எண்ணாக இருக்கனால நம்ம என்ன பண்றோம், இங்க வகுத்தல்ல 1 இருக்கு தானே. அப்ப இதை 2ஆ மாத்தினா நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் தானே. ஸோ இதை 2ஆ மாத்தினா 2ஆல பெருக்கணும். அதே போல இது மேல இருக்குது 2ஆல பெருக்கிக்கோங்க. ரைட். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, தட் இஸ் 15/2 பெருக்கல் 16 2 எவ்வளோ, 32/2. அப்ப 2 நான் பொதுவா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மைனஸ் இங்க 2 இருக்கும்போது யார் இருக்கா, 21 இருக்கா. அப்ப 21 போட்டுக்கோங்க. ரைட். அப்ப என்ன கிடைக்குது, ஸோ 32ல் 21 போச்சுன்னா மிச்சம் 11. ரைட். அப்ப இது எப்படி எழுதலாம், ஸோ 15/2 பெருக்கல் 11/2. ஓகே. இப்போ இந்த 15 11 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 165/2 ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கு. ஸோ 165/4 இதுதான் நம்மளுக்கு எஸ் 15வது உறுப்பாக வரும். எடுத்துக்காட்டு 2.32 0.40 + 0.43 + 0.46 + எக்ஸெட்ரா +1 என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல நம்மளுக்கு எல்லாத்தையும் கூட்டி எழுதணும். தட் இஸ் இந்த 1 + இந்த எக்ஸெட்ரா இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த சீரீஸை நம்ம கூட்டி எழுதணும். ஓகே. அப்படி கூட்டி எழுதணும்னா ஆக்சுவலாக கூடுதல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் எஸ்என்னு சொல்லுவோம். எஸ்என்னை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், தட் இஸ் நண்டு ஆல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நிமோனிக்ஸாக தான் நான் சொல்லித்தரேன். ஓகே. நண்டுக்கு பதிலாக n/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுக்கு பதிலாக ஏஎல் ஆல். ஆல்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுதானே இங்கே இருக்கு பாருங்க, தட் இஸ் Sn = n/2 × a + l. ரைட். இதில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, என்னங்கிறது தேவைப்படுது. அப்போ என்னுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா. இது எப்படி எழுதலாம், தட் இஸ் லட்டு 1 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இந்த லட்டு எப்படி போடுவோம், தட் இஸ் LAD லட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் பண்ணி இங்கே வகுத்தல் போட்டுட்டு ஸோ 1 அப்படி கொடுங்க அப்படிங்கும்போது ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த n கண்டுபிடிக்கிறதுல என்னெல்லாம் தேவைப்படுது, தட் இஸ் எல்லுங்கிறது என்ன, லாஸ்ட் டேர்ம். ஸோ கொடுக்கக்கூடிய இந்த சீரீஸில் தொடரில் லாஸ்ட் டேர்ம் என்னது, எல் தான்.
அப்ப அது எல்லுக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம், தட் இஸ் 1. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஏன்னா என்னது, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது, அதாவது 0.40, அதான் இங்க போட்டிருக்கு 0.40 ரைட். இங்க டிங்கிறது என்ன, ஸோ வித்தியாசம், பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நான் இங்க போடுற பாருங்க, டிங்கிறது என்னன்னா term 2 மைனஸ் term 1. ஓகே, நமக்கு தெரியும். ஸோ இது வந்து term 1, டிங்கிறது என்னன்னு தெரியும், தட் இஸ் t2 மைனஸ் t1, தட் இஸ் term 2 மைனஸ் term 1. ஓகே, term 2ல என்ன இருக்கு, 0.43 இருக்கு, அப்ப 0.43 போட்டுக்கோங்க ரைட். term 1ல என்ன இருக்கு, தட் இஸ் 0.4, இப்போ 0.40ன்னு போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையுமே கழிச்சு போடுங்க. இப்போ 0.43ல இருந்து 0.40 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு, தட் இஸ் 0.03. ஸோ அதான் இங்க போட்டிருக்கு. தட் இஸ் இப்போ எல்லுக்கு பதிலா என்ன போடலாம் பாருங்க, தட் இஸ் 1. அடுத்து ஏக்கு பதிலா 0.40, அடுத்து டிக்கு பதிலா என்ன போடலாம், 0.03 போட்டாச்சு. ஓகே ரைட். பிளஸ் 1 அப்படியே போட்டுக்கோங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத பண்ணலாம் பாருங்க. So that is 1 minus 0.40 divided by 0.03 plus 1 right. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 1ல இருந்து பாருங்க, 1ல இருந்து 0.40 கழிக்கணும். ஓகே கழிங்க, தட் இஸ் இங்க 0 ஆயிடும், இங்க 10. ஸோ 10ல 4 போச்சுன்னா 60. ஸோ 0.60. ஓகே, அப்போ இது என்ன ஆகும், 0.60 வகுத்தல் 0.03. ஓகே பிளஸ் 1. ஓகே, இப்போ பாருங்க, நான் இங்க சைட்ல போடுறேன். ஸோ 0.6, ஆக்சுவலா 60 நம்ம 6ன்னு போடலாம். அடுத்து 0.03 நம்ம என்ன பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய 0, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் வந்தனால 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்துக்கலாம். ஓகே, அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 600ன்னு போட்டோன்னா ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அடுத்தது இங்க 300ன்னு போட்டோன்னா 2 ஸ்தானம் இருக்கு இல்லையா, அதனால 2 தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 60/3, 60/3, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 20. ஓகேவா, அப்போ டோட்டலா இதுக்கு மேல நம்ம என்ன போடலாம், தட் இஸ் 20 பிளஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 21ன்னு போடலாம். என்னோட வேல்யூ கிடைச்சாச்சு 21. இப்போ இங்க கொடுத்துருக்கிறது போல ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு போட்டுட்டு SN போட்டுக்கோங்க. தட் இஸ் அது என்னது, நண்டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி n அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்க n கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், தட் இஸ் 21. ஸோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏக்கு 0.40 பிளஸ் எல்லுக்கு பதிலாக 1 தெரியும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த எஸ்எனை தான் கீழே போட்டிருக்கேன், தட் இஸ் ஸோ 21/2 இன்ட்டு 0.40 பிளஸ் 1. அப்போ 1 கூட 0.40 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 1.40 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 1 கூட 0.40 கூட்டினா 1.40 ரைட். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய 21/2 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 21/2 பெருக்கல்ல 1.4, 1.40 1.4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ அது எப்படி எழுதலாம், 21/2 பெருக்கல் 1.4, அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்கறனால நான் 10ஆல பெருக்கி 10ஆல வைக்கிறேன். ஓகேவா, இப்போ 10ஆல பெருக்குனா 1.40 கூட, அதாவது 14 10ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும், 140 கிடைக்கும் இல்லையா. பட் இங்க என்னது, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்கிறதுனால இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி எழுதலாம், தட் இஸ் 21/2 14/10ன்னு எழுதலாம் ரைட். இப்போ எதெல்லாம் அடிக்கலாம் பாருங்க. ஸோ 2 அடிச்சிங்கன்னா 7 2 14. அப்போ 21/7 எவ்வளோ, ஸோ 147 வகுத்தல் 10. ஓகேவா, இப்போ இந்த 0க்கு பதில் இந்த 7, அப்படி இந்த 1க்கு பதில் என்ன பண்ணலாம், நம்ம புள்ளி வைக்கலாம். அப்போ 7.14. ஓகேவா, ஸோ 14.7. ஸோ அதான் இங்க இருக்கு ரைட். அப்போ ஆகவே கூட்டுத்தொடரின் 21 உறுப்புகளின் கூடுதல் வந்து 14.7 ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.33, 1 + 5 + 9 + எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும். இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ 1 + 5 + 9 இப்படி போயிட்டு இருக்குது. இதுல முதல் 2 உறுப்புகளை மட்டும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 1 + 5 கூட்டினா 6. ஓகே, அதே போல முதல் 3 உறுப்புகள்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ 1 + 5 + 9, தட் இஸ் 6 + 9 15 அப்படின்னு போட்டுருவீங்க. அந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, 1 + 5 + 9 இப்படி போயிட்டே இருக்கு, இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 190 கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கும், தட் இஸ் என்ன அர்த்தம்னா, இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. இங்க என்ன சொன்னோம், 3 உறுப்பு சொன்னோம். இங்க என்ன சொன்னோம், 2 உறுப்புன்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்க எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படிங்கறத கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட். அப்போ அதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா,
that is Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? இதுதான் நிமோனிக்ஸ்ல நாம என்ன சொல்லுவோம்னா that is நண்டு டு அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது நண்டு டு அண்டு, that is நண்டுக்கு பதிலாக n by 2. ஓகே, 2 அண்டுக்கு பதிலாக 2a n dன்னு போட்டுட்டு இங்க பிளஸ் போட்டுட்டு இங்க -1 போட்டுட்டு அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்றீங்க, ஓவராலா இப்படி போட்டுருங்க. இதுல வந்து என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதனால இது அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகே, என்னங்கிறதுக்கு ஆக்சுவலாக எத்தனை உறுப்புகள் இருக்கும், அதாவது இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, அது எத்தனை இருக்கும்னு கேட்குறாங்க, அது நமக்கு தெரியாது, அதனால அது அப்படியே என்னன்னு வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குது, ஏ இருக்கு. அப்ப ஏ என்னது, ஃபர்ஸ்ட் நம்பர் தான், அதாவது இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்கு இல்லையா, தட் இஸ் இங்க தீர்வுல Sn என்பது 190. ஆக்சுவலா இந்த Snக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 190ன்னு போட்டுக்கணும். ரைட், n மதிப்பை காண வேண்டும். ஸோ அதனால முதல் உறுப்பு a சமம் 1, தட் இஸ் இங்க என்னது ஏக்கு பதிலாக 1 போட்டுக்கணும். ரைட், அடுத்தது பொது வித்தியாசம் d. ஆக்சுவலா இங்க d இருக்கு இல்லையா, அது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது, dங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் t2 minus t1. டேர்ம் 2ங்கிறது என்னது 5. ஆக்சுவலா இது எப்படி எழுதுவோம், இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இதுதான் நம்ம ஏன்னு எழுதுவோம் இல்லையா. ஓகே, இப்போ டேர்ம் 2 என்னது 5 மைனஸ் டேர்ம் 1 என்னது 1. ஸோ 5ல் 1 போச்சுன்னா 4. அப்போ டியோட வேல்யூ என்னது 4. ரைட், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இன்புட் பண்ணலாம். அப்போ n by 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க, பிளஸ் n minus 1 அப்படியே வச்சுக்கிட்டு டிக்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 190. ரைட், இப்போ இது என்ன ஆகுது, ஸோ 2 வந்து வகுத்தல்ல இருக்கு ஓவராலா, அப்போ 2 அந்த பக்கம் கொண்டு போங்க, அப்போ பெருக்கலா மாறும். அப்போ என்னவா மாறும், தட் இஸ் n இன்ட்டு 2. இது என்ன ஆகும், 2 1 2 தான், பிளஸ் n minus 1 இன்ட்டு 4. இப்போ 4 வந்து நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன், 4 பிளஸ் இங்கே போட்டுக்கிறேன், தட் இஸ் ஈக்குவல் டு 190. இந்த பை 2 இருந்தது, இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறும். ஸோ 190 2ஆல பெருக்குனா 380. ரைட், இப்போ என்ன பண்றீங்க, n உள்ள பெருக்கிக்கோங்க, தட் இஸ் 2n பிளஸ் 4n இன்ட்டு n minus 1 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 380. அப்போ இது என்ன எழுதலாம், தட் இஸ் 2n பிளஸ் 4n ஸ்கொயர்ட் மைனஸ் 4n சமம் எவ்வளவு 380. ஓகே, இப்போ த்ரோ அவுட்டா 2ஆல வகுத்துருங்க. ஸோ இதை 2ஆலையும் இதை 2ஆலையும் வகுத்துருங்க, என்ன கிடைக்குது, தட் இஸ் n பிளஸ் 2n ஸ்கொயர்ட் மைனஸ் 2n சமம் 190. இப்போ மைனஸ் 2nலேருந்து என்ன கழிங்க, தட் இஸ் மைனஸ் 2nல n போச்சுன்னா மைனஸ் 1n. ஓகே ரைட், இப்போ என்ன ஆகுது, 2n ஸ்கொயர்ட் மைனஸ் n சமம் 190. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டாந்துருங்க, தட் இஸ் என்ன வரும், 2n ஸ்கொயர்ட் மைனஸ் n மைனஸ் 190 சமம் 0. ஓகே, இப்போ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் இருபடி சமன்பாடு அமைப்பில் வந்திருக்கு. இப்படி வந்துருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காரணிப்படுத்தினா தான் நமக்கு n வேல்யூ தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல 1 தவிர வந்துருதுன்னா இந்த 2ஐயும் இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பர்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ஸோ பெருக்கினா என்ன கிடைக்குது, தட் இஸ் 190ஐயும் 2ஐயும் பெருக்குனா 380. ஓகே, அப்போ பெருக்குனா 380, கூட்டுனா இங்கே கிடைச்சிருக்கு இல்லையா -1 அப்படி கிடைக்கணும். அந்த மாதிரியான 2 நம்பர்ஸ் இது. ஸோ 19ஐயும் 20ஐயும் பெருக்கி பாருங்க, 380 கிடைக்கும். அண்ட் கழிச்சு பாருங்க, ஸோ -20 பிளஸ் 19 பண்ணும்போது -1 கிடைக்குது. அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணுங்க. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்கே பாருங்க, ஸோ 2n ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 2n ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2n இன்ட்டு n மைனஸ் 1n இருக்கிறத நீங்கள் அப்படியே என்ன எழுதலாம்னா -20 பிளஸ் 19, அதுதான் மைனஸ் 1n சமம். ஓகே ரைட்டு, அது பக்கத்துல எண்ணும் போட்டாச்சு. ரைட்டு, மைனஸ் 190 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 20n வந்து 2 பெருக்கல் 10 போடலாம் இல்லையா, ஏன்னா நம்ம இது ஜென்ரலா எடுக்க போறோம். தட் இஸ் இதுல 2n காமனா எடுத்தோம்னா நடுவுல மிச்சம் இருக்கிறது என்ன, தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த எண்ணும் அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த 10 தான். ரைட், அப்போ n மைனஸ் 10ன்னு போட்டாச்சு. ரைட், அடுத்து பிளஸ் 19 இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரலா. ஸோ n மைனஸ் இங்க 190 19 பெருக்கல் 10ன்னு போடும்போது அதுல 19 வெளியில எடுத்து போட்டாச்சு, அப்போ 10 தான் மிச்சம் போட்டாச்சா. அப்ப இங்க பாருங்க, இதுல இந்த n மைனஸ் 10 இந்த n மைனஸ் 10 ஜென்ரலா இருக்கு. ஸோ அதான் பொதுவா எடுத்து போட்டுட்டீங்கன்னா ஸோ மிச்சம் என்ன கிடைக்கும், தட் இஸ் இந்த 2n அடுத்து பிளஸ் 19. ஸோ அந்த 2n பிளஸ் 19 சமம் 0. ரைட், இப்போ இந்த 2 எண்களை பெருக்குன்னா 0 வருது அப்படின்னா
ஸோ இதில் எது வேணால் 0வாக இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், n - 10 என்பது 0க்கு சமம், 2n + 19 என்பது 0க்கு சமம்னு போடுறோம். அப்போ n = என்னது, 10. பாருங்க, 2n + 19 = 0. 2n இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா -19, n = -19/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஆனால் என்னங்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எடுத்துக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்காது. ஆனால் n = 10, ஏனெனில் n = -19/2 என்பது பொருந்தாது. எனவே n = 10. இதுதான் நம்ம ஆன்சர்.